Hello friends. போன வீடியோல கேஷுவல் இன்கம் அப்படிங்கற ஒரு ஸ்பெசிபிக் சார்ஜை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல gift அப்படிங்கற ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஸ்பெசிபிக் சார்ஜோட பேசிக் பாப்போம். கேஷ் giftனு இதுல மூணு டைப் இருக்கு. கேஷ் gift, immovable property, movable property. இந்த மூணு தான் வந்து நம்ம டைப் ஆஃப் gift இருக்கு. இந்த மூணையும் நம்ம ஒவ்வொரு வீடியோல பாப்போம். இந்த வீடியோல giftோட பேசிக்ஸ் என்னன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் என்னென்ன gift எல்லாம் வந்து exempted அப்படினு பாப்போம். Received from relative. இங்கே இதுக்கு மீனிங் என்னன்னா இங்கே நான் பின்னாடி வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து சொல்லும்போது exempted category நான் exempted categoryன்னு சொல்லுவேன். அதில் exempted categoryனா என்னங்கிறத தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ரிலேட்டிவ்னா யாருங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு received from ரிலேட்டிவ்ஸ்ட்டை நம்ம ஏதாச்சும் ஒரு gift வாங்கினோம்னா அது வந்து ஃபுல்லி exempt. ஆன் அக்கேஷன் ஆஃப் மேரேஜ் இதில் எக்ஸாமில் ட்விஸ்ட் வைப்பாங்க. அக்கேஷன் ஆஃப் மேரேஜ்னா மேரேஜ் அன்னைக்கு ஏதாச்சும் gift வந்துச்சுன்னா அது exempted. மேரேஜ் ஆனிவர்சரி வேறு, மேரேஜ் அக்கேஷன் வேறு. மேரேஜ் ஆனிவர்சரி வருஷம் வரும். ஒவ்வொரு வருஷமும் மேரேஜ் டேட் வந்து மேரேஜ் ஆனிவர்சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் மேரேஜ் ஆனிவர்சரி வந்து எக்ஸம்ஷன் கிடையாது. மேரேஜ் அக்கேஷன் மட்டும்தான் வந்து எக்ஸம்ஷன். வில் மூலமாக ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கினா அது வந்து கிஃப்ட் எக்ஸம்ட்டு. அப்புறம் டெத் ஆஃப் பேயர்னால அவங்களோட லீகல் ஹையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதும் வந்து எக்ஸம்ட்டு. லோக்கல் அத்தாரிட்டிகிட்டேருந்து ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணால் அதுவும் எக்ஸம்ட். ஒரு ஃபண்ட் இல்லை ஃபவுண்டேஷன் இல்லை எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் அந்த மாதிரி ட்ரஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கணுன்னா அந்த டைப் ஆஃப் ஒரு கன்சிடரேஷன் நம்ம வாங்குறது வந்து அதுவும் வந்து எக்ஸம்ஷன், ஃபுல்லி எக்ஸம்டட். இதெல்லாம் தான் வந்து ஃபுல்லி எக்ஸம்டட் கேட்டகரி. இதில் ரிலேட்டிவ் அப்படிங்கிறது யார் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பவுஸ், ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டு, பிரதர் ஆர் சிஸ்டர்ஸு. அடுத்து பிரதர் ஆர் சிஸ்டர் ஆஃப் ஸ்பவுஸு. இப்போ நான் இருக்கேன்னா என்னோடய ஒய்ஃபு, என்னோடய பிரதர், என்னோடய சிஸ்டர், ஒய்ஃபோட பிரதர், ஒய்ஃபோட சிஸ்டர், அண்ட் பிரதர் ஆஃப் சிஸ்டர் ஆஃப் எய்தர் ஆஃப் பேரண்ட்ஸ், என்னோட பேரண்ட்ஸோட பிரதர் ஆர் சிஸ்டர், இந்த கேசஸ். அண்ட் தென் லீனியர் அசெண்டன்ட் ஆர் டிசெண்டன்ட் ஆஃப் இண்டிவிஜுவல், அதே மாதிரி லீனியர் அசெண்டன்ட் ஆர் டிசெண்டன்ட் ஆஃப் ஸ்பவுஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். இந்த இத்தனை பேர் இருக்காங்க. இந்த 6 பேர் மட்டும்தான் வந்து ரிலேட்டிவ்ஸுங்கிற டெஃபினிஷனுக்குள்ளே வராங்க. அதனால் இந்த 6 பேர்ட்டு நம்ம ஏதாச்சும் ஒன்று வந்து வாங்கினோன்னா அந்த டைப் ஆஃப் கிஃப்ட் வந்து ஃபுல்லி எக்ஸம்டட். இதே ஹெச்யூஎஃப்ஆர் இருந்துச்சுன்னா அந்த எனி மெம்பர், ஹெச்யூஎஃபோட ஏதோ ஒரு மெம்பர் இன்னொரு மெம்பருக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதுவும் வந்து ஃபுல்லி எக்ஸம்டட் கேட்டகரிக்குள்ளே தான் வரும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிஃப்ட் பேசிக் கான்செப்ட் ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.